السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் பேசுவதற்காக கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக வந்து சேருமாக. அருமையானவர்களே, நேற்றைய தினம் துல்ஹஜ் சம்பந்தமாக, குர்பானி சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். தொடர்ந்து இன்றைக்கும் குர்பானி அது எப்படி கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுப்பதனுடைய நேரம் என்ன, குர்பானி கொடுப்பவர் எந்த நியத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் விளக்கமாக தெரிய இருக்கிறோம். அருமையான பெருமக்களை, நேற்று நான் சொன்னது போல குறை உள்ள பிராணிகளை குர்பானிக்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதில் நோய்வாய்ப்பட்ட பிராணிகள் குர்பானிக்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. சட்டங்கள் நமக்கு எப்படி எழுதுகிறாங்கன்னா, சொறி, சரங்கு, அங்கே பிராணிகளுடைய உடம்பில் புண்கள் வெளிப்பட்டால் அந்த பிராணிகளையும் குர்பானிக்காக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே போன்று மிக முக்கியமான ஒரு சட்டம், காயடித்தால், ஒரு பிராணிக்கு காயடிக்கப்பட்டிருக்கிறது, இப்போ அந்த பிராணியை குர்பானிக்காக எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், அதை குர்பானி கொடுக்கலாம். காரணம் என்னென்னா, குர்பானி பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போது நீங்கள் கொழுத்த ஆடுகள் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கொழுத்த ஆடுகள், மெலிந்த ஆடுகள் என்ன செய்வோன்னா கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு ஆட்டிற்கு காயடிப்பதன் மூலமாக அந்த ஆட்டிலே இறைச்சி கூடுகிறது. காயடிப்பதனுடைய நோக்கமே இதுதான், அதிகமாக இறைச்சி போடணும், சதை போடணும் என்பதற்காக வேண்டித்தான் பெரும்பாலும் பிராணிகளுக்கு காயடிப்பது. அதற்கும் நோய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் அதிகமான இறைச்சி அந்த ஆட்டில் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் தாராளமாக என்ன செய்யலாம், காயடிக்கப்பட்ட பிராணிகளை நாம் குர்பானிக்காக தேர்ந்தெடுக்கலாம். அதே போன்று சில ஆடுகளுக்கு பார்த்தா கொம்பே இருக்காது, கொம்பை சேரி இருக்காது, இப்போ பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஆடுகளை என்ன செய்யலாம், குர்பானிக்காக நாம் தேர்ந்தெடுக்கலாம். நான் நேற்று சொன்னது மாதிரி குர்பானில் 1/3 பகுதி, கொம்பில் 1/3 பகுதி உடைந்திருந்தால் பரவாயில்ல. 1/3 பகுதியை விட அதிகமாக கொம்பு உடைக்கப்பட்டிருந்தால் அந்த பிராணியை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் என்ன செய்யக்கூடாது, குர்பானிக்காக அந்த பிராணி எடுக்கக்கூடாது. அதே போன்று சில பிராணிகளுக்கு காது அறுபட்டிருக்கும், வால் அறுபட்டிருக்கும். இப்போ அந்த மாதிரி பிராணிகள்லாம் நம்ம என்ன செய்யலாமா, குர்பானி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். காது லேசாக கீறி இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வால் பகுதியிலையும் கீறி இருந்தால் பிரச்சனை இல்லை. காதில் ஒரு பகுதி வெட்டப்பட்டு துண்டிக்கப்படுமையானால், காதில் ஒரு பகுதி வெட்டப்பட்டு துண்டிக்கப்படுமையானால், அதே மாதிரி வாளிலையும் ஒரு பகுதி வெட்டப்பட்டு துண்டிக்கப்படுமையானால் அந்த மாதிரி பிராணிகளை என்ன செய்யக்கூடாது, குர்பானிக்காக தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே போன்று குர்பானி பிராணி ஆணாகத்தான் இருக்கணுமா, ஆணாடு, ஆண் மாடு, ஆண் ஒட்டகம், பெண்ணாடு, பெண் மாடு, அந்த மாதிரி பெண் இனத்தை சார்ந்த பிராணிகளை கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், குர்பானி பெண் இனத்தை சார்ந்த பிராணிகளையும் குர்பானிக்காக நாம் எடுக்கலாம். இப்போ நேற்றைய தினம் வயது வரம்பையெல்லாம் பார்த்தோம் இல்லையா. செம்மறி ஆடு 1 வயது பூர்த்தியாக இருக்கணும், வெள்ளாடு 2 வயது பூர்த்தியாக இருக்கணும், மாடு 2 வயது பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகம் 5 வயது பூர்த்தியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் குர்பானி பிராணியை தேர்ந்தெடுக்கிற முறை என்று நமக்கு ஃபுகஹாக்கள், நம்முடைய இமாம்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, சட்டம் வகுத்து தர்றாங்க. இப்போ அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம், குர்பானி எப்போ கொடுக்கிறது, எப்போ கொடுக்கலாம். பெருநாள் தொழுகைக்கு முன்பாக
இன்றைக்கி பெருநாள் ஃபஜ்ர் தொழுதுருக்குறோம், ஃபஜ்ர் முடிச்சுட்டு போய் சீக்கிரம் சாப்பாடு ஆக்கணும், விருந்தாளிக்கு நிறைய பேர் வர்றாங்க, குர்பானி கொடுத்துடலாமா அப்படின்னா குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த அறுக்கப்பட்ட பிராணி ஹலாலா ஹராமா? ஹலால் தான். ஏன்னா பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்திருப்பார். ஹலால், தாராளமாக அதை சாப்பிட்லாம். ஆனால் அது எதுக்கு கீழே வராது? குர்பானிக்கு கீழே வராது. குர்பானி நன்மை கிடைக்காது. இப்போ குர்பானி எப்போ கொடுக்கணும் என்றால், அருமையானவர்களே, பெருநாள் தொழுது விட்டு, அதாவது ஃபஜ்ர் முடித்து சூரியன் உதயமாகிற அந்த லுகாவுடைய நேரம் சொல்லுவோம், அந்த நேரத்தில் பெருநாள் தொழுகிறது ரொம்ப சிரமம். சூரிய உதயமான கொஞ்ச நேரத்திலேயே பெருநாளை தொழுதுறணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெருநாள் அன்னைக்கு ஃபஜ்ருக்கு அடுத்தபடியாக, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பெருநாள் அன்னைக்கு ஃபஜ்ருக்கு அடுத்தபடியாக நாங்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் பெருநாள் தொழுகை. வேறு எங்கேயும் எந்த கடை வீதிக்கு போகிறதோ அதை வாங்குறதோ இது எதுவுமே கிடையாது. ஃபஜ்ர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோமா, நீட்டாக குளிக்கிறோமா, என்ன செஞ்சிடறோம், நாங்கள் பெருநாள் தொழுகைக்கு வருவோம். பெருநாள் தொழுகை முடித்ததற்கு பின்னால் நாங்கள் முதல் காரியமாக செய்வது குர்பானி கொடுப்போம். அப்போ எப்போ குர்பானி கொடுக்கணுங்க? பெருநாள் தொழுகை முடித்ததுக்கு பின்னால் தான். ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. மதியம், நாளைக்கு அப்படிலாம் முடிந்த அளவு கூடுமான வரைக்கும் என்ன செஞ்சிடணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குர்பானியை நல்ல முறையில் கொடுத்து விட வேண்டும். இப்போ குர்பானி நேரம் எப்போ ஆரம்பிக்குது? பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பின்னால். எப்போ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, பிற 10 பெருநாள், ஹஜ் பிறை 9 அரஃபா நாள், 10 இன்ஷா அல்லாஹ் தஆலா நமக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபா நோன்பு, அதுக்கடுத்து சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெருநாள், அதாவது இந்த வெள்ளி போய் அடுத்த வெள்ளி அரஃபா நோன்பு, அடுத்து சனிக்கிழமை நமக்கு பெருநாள். இப்போ நம்ம பிற 10 அன்னைக்கு பெருநாள். பெருநாள் முடித்ததற்கு பின்னால் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாகுது. பிற 10, 11, 12, 13 சூரியன் அஸ்தமாகிற வரைக்கும், 13 பிற 13ல் சூரியன் அஸ்தமாகிற வரைக்கும் என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம். தாராளமாக என்ன செய்யலாம்? குர்பானி ஆடோ மாடோ ஒட்டகங்களோ குர்பானியை கொடுக்கலாம். அதே போன்று நேற்றைய தினம் சொன்னது போல் குர்பானி பிராணியினுடைய அந்த இறைச்சி பங்கு வைப்பது 3 பங்காக வைக்கிறோம். ஒன்று நமக்கு, இன்னொன்று உறவுக்காரங்களுக்கு, இன்னொன்று ஏழைகளுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஏழைகள்லேயே 2 வகை குர்ஆன் நல்லா சொல்கிறான். ஏழைகளுக்கு இறைச்சியை பங்கீடு செய்து கொடுக்குற போது ஏழைகள் 2 வகையாக இருக்கிறாங்க. ஒன்று வீட்டு வாசலை தேடி வருவாங்க, வீட்டு வாசலை தேடி என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க அந்த ஏழைகள், அவங்களுக்கு என்ன செய்யலாம், அதை கொடுக்கணும். 2வது சில ஏழைகள் இறைச்சி தேவை இருக்கும் அவங்க வீட்டுக்கு, ஆனால் வெட்கப்படுவாங்க. போய் கேட்குறதா, எப்படி போய் கேட்குறது, தயக்கப்படுவாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் வெட்கப்பட்டு தயக்கப்பட்டு இருப்பார்களோ அவர்களை அடையாளம் கண்டு நீங்கள் தேடி போய் அவர்களுக்கு உங்கள் குர்பானி பிராணியினுடைய இறைச்சியை கொடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் நம்ம என்ன செய்யணும், மிக முக்கியமாக கவனத்தில் வைக்கணும். அதே போன்று அது உறவுக்காரங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? உறவுக்காரங்கள்லாம் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் குர்பானி கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா, நம்ம கொடுக்குற இறைச்சியை அவங்க உணவுக்காக பயன்படுத்துவார்கள் என்றால் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம கொடுக்குற இறைச்சியை ஒரு செல்வந்தர் கொடுக்குறோம், அவர் ஒரு நெருங்கிய சொந்தமாக இருக்கிறாரு, கொடுக்குறோம். அவர் நம்மால் வாங்கப்பட்ட அந்த இறைச்சியை சமைச்சு சாப்பிடுவார் அப்படின்னா கொடுத்துடலாம், தவறில்லை. ஆனால் கொடுக்கலன்னா தப்பாக நினைப்பார், கொடுக்கறது நம்ம கடமைன்னு நினச்சி என்ன செய்யக்கூடாது, அப்படி அந்த இறைச்சியை கொடுக்கக்கூடாது. சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரியே என்று நம்முடைய ஃபுகஹாக்கள், மார்க்க சட்டத்தை எழுதக்கூடிய இமாம்கள் நமக்கு இந்த சட்டத்தை சொல்லித் தருகிறார்கள். இப்போ இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனத்தில் எடுத்து வரக்கூடிய அந்த குர்பானியை நம்ம கையாளணும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், குர்பானி பிராணியை அறுக்கிற முறை. யார் அறுக்கிறது? முதலாவது யார் குர்பானி கொடுக்குறாரோ அவர் தான் அறுக்கணும். அவர் அறுக்கிறது தான் சிறப்பு. அந்த குடும்ப தலைவர், அவர் மீது தான் கடமை. அவர் என்ன செய்யணும், அவர் தான் அறுக்கணும், அதுதான் சிறப்பு. ஆனால் அவருக்கு அறுக்க தெரியலை.
அறுப்பதுன்னா அறுக்கிறதுக்கு என்ன யாருக்கு தெரியாது, மல்லாக்க படுக்க போட்டு அல்லாஹ்வுக்குன்னு சொல்லி அறுத்துறது அப்படின்னா அப்படி கிடையாது. அறுப்பதற்கு என்று சில முறைகள் இருக்கிறது. கத்தி வச்சு அறுக்கிற முறை இல்லை, அதுக்கு முன்னால் பேண வேண்டிய ஒழுங்கு முறைகள். முதல்ல நீயத்து வைக்கணும். முதல்ல என்ன செய்யணுங்க, நீயத்து ரொம்ப மெயின். குர்பானியில் யா அல்லாஹ் இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த குர்பானியுடைய நன்மையை என் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் நீ தருவாயாக, இஹ்லாஸான முறையில் உனக்கு இந்த குர்பானியை நான் தருகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று முதல்ல நீயத்து வைக்கணும். அவசரமாக நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் குர்பானி கொடுக்கணும்னு நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, நீயத்தே வைக்கிறது இல்லை. நீயத்து இல்லாத அமல் அது செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். துளைக்கு வர்றோம், எந்த பக்து தொழுகிறோமோ நீயத்து வைக்கிறோமா இல்லையா? இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்தை நடத்துகிறோம், ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறோம், சரி நீயத்து வைக்கிறோம், எல்லாம் உடம்பு சரியாச்சுன்னா ஒரு 2 நோன்பு வைக்கிறேன், ஒரு நீயத், ஒரு நேர்ச்சை அப்படி வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி அதை விட பன்மடங்கு அளவு என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னால் குர்பானி கொடுப்பவர், குர்பானி அந்த வீட்டில் யாருக்கு கடமையோ அவர் என்ன செய்யணுங்க, முதல்ல நீயத் வைக்க ரொம்ப மெயின். ரெண்டாவது, அவருக்கு கொஞ்சம் கை நடுக்கம் இருக்கலாம், வயதில் மூத்தவங்களாக இருப்பாங்க, கை நடுக்கு இருக்கலாம், அல்லது வேறு பல காரணங்கள் இருக்கலாம். அப்போ அவர் வேறு யார்கிட்டையாவது கொடுத்து அறுக்க சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம், அறுக்க சொல்லலாம். ஆனால் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். என் மீது கடமையாக்கப்பட்ட இந்த குர்பானி பிராணியை, நான் அறுக்க வேண்டிய இந்த குர்பானி பிராணியை எனக்கு வக்கீலாக இருந்து நீ அறுத்து கொடு என்று சொல்லி அந்த கத்தி என்ன செய்யணுங்க, அவர் கையில் கொடுக்கணும். இது பொறுப்பு சாட்டு என்ன செய்யணும், கொடுக்கணும். சரி, அப்படி யார் மூலமாவது வக்கீலாக பெறப்பட்டவர் யாராவது எனக்கு, இப்போ நீங்கள் எனக்கு வக்கீல் கொடுக்குறீங்கன்னா என்னால் அறுக்க முடியல சிரத்து நீங்கள் அறுங்க அப்படின்னு எனக்கு கொடுக்குறீங்கன்னா நான் நீயத்து வைக்கணுமா அப்படின்னா நான் நீயத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வச்சா பிரச்சனை இல்லை, சிறப்பு. வைக்கலைனாலும் குர்பானி கூடும். ஆனால் யாருக்கு நீயத்தை அவசியம் வைக்கணும், குர்பானி கொடுப்பவர் நீயத் அதிகமாக அவசியமாக வைக்க வேண்டும். இது முதல்ல. ரெண்டாவது, குர்பானி பிராணிக்கு முன்னால் ஆயுதங்களை என்ன செய்யக்கூடாது, தீட்டக்கூடாது. கூர்மையான கத்தி வச்சுக்கணும். கூர்மையான மழுங்கி போன கத்தி, மொட்டை கத்தி, இந்த மாதிரி கூர்மை இல்லாத கத்திகளை வைத்து குர்பானி பிராணிகளை அறுத்தால் அதற்கு வேதனை அதிகமாகும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புகளின் மீதும் அழகாக நடக்கிறான். ஒவ்வொரு படைப்புகளின் மீதும் அல்லாஹ் அழகாக நடக்கிறான். நீங்கள் குர்பானி விஷயத்திலும் அழகாக நடந்து கொள்ளுங்கள். குர்பானி பிராணியை அறுக்கிற போதும் அழகாக நடந்து கொள். அதனால் அழகாக இருக்கிறது, அத்தர்லாம் பூசி அப்படியா, மல்லிகைப்பூலாம் வச்சு அப்படியா, அப்படி இல்லை. அழகாக இருக்கிறதுனா வேதனை தராமல். சில பேரை பார்த்து போட்டு கரன்னு போட்டு அறுக்கிறது, அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, அறுக்கவே கூடாது. 3 அறுப்பு தான். கத்தி வச்சிட்டோமா, 1 2 3 முடிச்சுக்கணும். அதனால தான் அந்த நரம்பு எங்கே போகுதோ அதை பார்த்து எந்த நரம்பை துண்டித்தால் உடனே உயிர் போகும் என்பதை தெரிஞ்சு என்ன செய்யணுங்க, அறுக்கணும். அதே இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தோலை உரிக்கிறதுக்கு, இறைச்சியை வெட்டுறதுக்கு நம்ம ஆள் கூப்பிடுவோம் இல்லையா? சில பேர் விவரம் தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களே என்ன செஞ்சுருவாங்க, வீட்டில் உரிச்சுக்கிடுவாங்க, வெட்டிக்கிடுவாங்க. ஆனால் சில இடத்துல என்ன, சில இடம் இல்லை, பெரும்பான்மையான இடத்துல என்ன நடக்குன்னா, அடுத்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த பிராணிக்கு உயிர் முழுமையாக போவதற்கு முன்னாலேயே கழுத்தை வெட்டிடுறது, ஒரு திருக்கி போட்டுறது. கூடவே கூடாது. அது தொங்க போட்டதுக்கு பிறகு துடிச்சிக்கிட்டு இருக்கும், கூடாது. முழுமையான ரத்தம் வெளியேறியதற்கு பின்னால் தட்டி பார்க்கணும், ஏதாவது உணர்வு இருக்கிறதா அந்த கால் பகுதியில், விழா பகுதியில் தட்டி பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த சுன்னத்து இது. அதனால் சொல்கிறேன், யாருக்கும் அறுக்க தெரியாமலாம் இல்லை. ஆனால் நம்முடைய மார்க்கத்தின் ஷரியத் ரீதியில் குர்பானி எந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணுங்க, ரொம்ப கவனத்தில் எடுக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், குர்பானி பிராணிக்கு முன்னால் ஆயுதங்களை தீட்டக்கூடாது. அதே போன்று ஒரு குர்பானி பிராணிக்கு முன்னால் இன்னொரு குர்பானி பிராணி என்ன செய்யக்கூடாது, தூக்கி போட்டு அறுக்கக்கூடாது. என் வீட்டுக்கு குர்பானியைத்தான் நான் அறுக்கிறேன், பக்கத்து வீட்டில் கெட்டி போட்டுருக்காங்கன்னா அவங்கள சொல்லணும், கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் உள்ளே கொண்டு போங்க அல்லது எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். அவர் கேட்கலையா, நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய்ட்டு அறுத்துருங்க.
வீட்டுக்குள்ளே ஒரு இடத்த வச்சு அங்கே வச்சு என்ன செஞ்சிட வேண்டியதான், குர்பானி கொடுத்துட வேண்டியதான். அடுத்த பிராணிக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நம்முடைய பிராணிகளை குர்பானியாக கொடுக்கக்கூடாது. இதுவெல்லாம் அந்த பிராணிகளுக்கு மிக அதிகமாக வேதனையை தரக்கூடிய காரியம். உங்கள் குர்பானி பிராணி என்ன செய்ய வேண்டாம், வேதனை குறித்த பிராணியாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். எல்லாமே அல்லாவுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அல்லாவுக்காக கொடுக்குற போது அந்த குர்பானி பிராணியை வேதனை செஞ்சால் நம்ம கொடுக்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, நான் கொடுக்கக்கூடிய குர்பானி, என்னுடைய உலக வாழ்க்கை, என்னுடைய மவுத்து எல்லாமே யாருக்கு தான், அல்லாவுக்காக வேண்டிதான், அல்லாவுக்காக மட்டும்தான் அப்படின்னு அல்லாவே குர்ஆன்ல சொல்கிறான். இப்போ குர்பானி கொடுக்குற போது அல்லாவுக்காக கொடுக்குறேன் என்கிற நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இஹ்லாஸான நீயத்துக்கே பன்மடங்கு கூலியாக அல்லாஹ் என்ன செய்வான், தருவான். அல்லாஹ் அந்த குர்பானி கொடுக்குற போது அந்த அதிகாரிகளுடைய உள்ளத்தை தான் தக்குவா இருக்குதா. நேற்று நான் சொன்னது மாதிரி அந்த ரத்தத்தையோ எத்தனை கிலோ இருக்குது அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. நம்ம மனசில் என்ன தக்குவா இருக்குது, தக்குவா நிரம்பி இருக்குதா, பயப்படுறானா, எனக்காக இஹ்லாஸாக கொடுக்குறானா, இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் பார்க்குறான். அதே போன்று குர்பானி கொடுக்குற போது நம்ம வீட்டில் சில பெண்கள் மீது என்ன செஞ்சுருக்கோம், குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க சக்காத்து கடமை உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். இப்போ அவங்க ஒரு ஆளை வக்கீலாக நியமித்து அவங்க தான் அறுக்க போகிறாங்க. ஆனால் அறுக்கும்போது பெண்கள் அங்கே வந்து நிற்கலாமா, இது முக்கியமான சட்டம். தாராளமாக நிற்கலாம். ஏன்னா அவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய பிராணிகள் தான். என்ன, அந்நிய ஆண்கள் அந்த இடத்தில் நின்றால் எந்த அளவு தன்னை பேணிக்கொண்டு நிற்க வேண்டுமோ அந்த அளவு தன்னை பேணிக்கிட்டு மானப்பகுதிகள் வெளியே தெரியாத அளவுக்கு நல்ல புர்கா போட்டு சால் போட்டு நல்ல முறையில் அழகான இஸ்லாமிய பெண்களுடைய தோற்றத்தில் கண்ணியத்தோடு தக்குவாவோடு அந்த இடத்துல நிற்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா குர்பானி கொடுக்க போகிறேன், வந்து நில்லு. கூப்பிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆயிஷாவை, வா வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதோடு மட்டும் இல்லை, குர்பானி பிராணியில் அறுக்கிற போது வெளிவரக்கூடிய முதல் சொட்டு ரத்தம் அது பூமியில் விழுகிற போது அல்லாஹ் உன்னுடைய கடந்த காலத்து பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். குர்பான் நம்ம கொடுக்குறோம்னா நம்முடைய ரத்தம், முதல் சொட்டு ரத்தம் பூமியில் படுற போதே அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய முன்னால் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறான். எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறது. ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஆக அருமையான பெருமக்களே, எல்லாமே என்ன செய்யணும், குர்பானி விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று கூட்டு குர்பானி, ஆடில் கூட்டு குர்பானி கிடையாதுங்க. ஆடில் கூட்டு குர்பானி கிடையாது. ஒரு ஆடு தான் கொடுக்கணும். மாடில் 7 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு மாடு கொடுக்கலாம். 7 பேர் சேர்ந்தால் ஒரு மாடு கூட்டு குர்பானி. அந்த 7 பேரும் அறுக்கும்போது என்ன செய்யணும், நியத்து வைக்கணும். ஆட்டுக்கு நியத்து வச்ச மாதிரி அந்த 7 பேர் என்ன செய்யணும், நியத்து வைக்கணும். சம்பந்தப்பட்ட மாடு அறுக்கப்படுகிற போது அந்த 7 பேர் அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நிறைய கூட்டு குர்பானி நடக்கக்கூடிய இடத்துல அவங்க சாரில் அறுத்து போட்டுருக்காங்க, இவங்க போய் இறைச்சியை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க, கறியை மட்டும் வந்து வாங்கிட்டு வந்து சொந்தக்காரங்க விளம்பிடுறாங்க. அங்கே இப்படிப்பட்ட மாடை கொடுக்குறாங்க, அது நோய்வாய்ப்பட்டதா அல்லது மெலிந்த மாடா எதையுமே பார்க்கறது இல்லை. சினை உள்ள மாடா எதையுமே பார்க்கறது இல்லை. சினை உள்ள மாடையோ ஆடையோ குர்பானி கொடுக்கக்கூடாது. ஏன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த மாடு ஆடு என்பது அது சினையாக இருக்கிற போது அதன் உடம்பில் இறைச்சி கம்மியாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க இறைச்சி கம்மியாக இருக்கும். குர்பானியுடைய நோக்கம், நான் சொன்னேன் இல்லையா, காயடிப்பதனுடைய நோக்கம் இறைச்சி கூடும். கொழுத்த ஆடுகள், இறைச்சி அதிகமாக இருக்கிற ஆடுகளை குர்பானி கொடுங்க. அப்போ சினை உள்ள ஆடுகள், சினை உள்ள மாடுகள்கிட்ட என்ன செய்யும், இறைச்சி கம்மியாக இருக்கிறதுனால அது என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது. சரி, ஒருவேளை தெரியாமலேயே ஒரு மாட்டை வாங்கிட்டார், அறுத்து பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள என்ன இருக்குது, குட்டி இருக்குது, அதுக்கு தெரியாது. அப்போ அந்த குட்டியை என்ன பண்ணுறது, அதை என்ன செஞ்சிட வேண்டியதுதான், அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்துட வேண்டியது. அப்போ இந்த மாதிரி சில நுணுக்கமான குர்பானி சம்பந்தமான சட்டங்களை நாம் நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய ஹஜ் பெருநாளை சந்தோஷமாக சட்டங்களை புரிந்து விளங்கி அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய குர்பானியாக நம்முடைய குர்பானியை நாம் ஆக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.
أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل وسلم السلام عليكم.